ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம வாழ்க்கைக்குள்ள பணமழை பெய்ய 8 லா ஆஃப் அட்ராக்ஷன் டிப்ஸ். அப்போல இருந்து இப்ப வரைக்கும் பணம், வெற்றி, செல்வம், செழிப்பான வாழ்க்கை, நிறைவு இதெல்லாம் தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஈர்ப்பு விதியை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நிறைய கிடைக்கணும், நிறைய வேணுங்கிறதுக்காக தான் இதை அதிகமா பயன்படுத்தினாங்களும் கூட. இப்ப இருக்க பணம் ரீதியான சூழலை பத்தி நீங்க நிறைய யோசிக்கலாம், வருத்தப்படலாம். அந்த கவலைய போக்க 8 முக்கியமான லா ஆஃப் அட்ராக்ஷன் டிப்ஸோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை முழுசா கேளுங்க. இன்னும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நம்பர் 1, பணம் பெருகக்கூடியது. பணத்தோட அடிப்படையான குணமே அது பெருகக்கூடியதுங்கிறது தான். வேற மாதிரி சொல்லணும்னா, நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும் சரி, திடீர்னு உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைய பணத்தை ஈர்க்கிறீங்கன்னா அது பெருகிட்டே தான் போகும். பணம் தான் நீங்க எங்க போக ஆசைப்படுறீங்களோ அங்கெல்லாம் அவங்கள கூட்டிட்டு போகும். என்ன கேக்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க பொதுவாவே ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆளு, உங்க வாழ்க்கைய ரொம்ப பாசிட்டிவா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா, பணம் நிறைய இருக்கப்போ அது உங்களை நேரான வழியில நடத்தி இன்னுமே அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், நிறைய வளத்தை ஈர்க்கவும் செய்யும். அதுவே நீங்க சந்தோஷமே இல்லாத நெகட்டிவான மனுஷனா இருக்கீங்கன்னா, நிறைய பணம் இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யற மாதிரி ஃபீல் ஆகாது. பணம் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி தெரியும். அதனாலதான் சில ஏழை மக்கள் காசு இல்லைனாலும் சந்தோஷமா இருக்காங்க. பணம் இருந்தும் சில பணக்காரங்க சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. பணத்தை எப்படி பாக்குறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் அது செயல்படும். அது அதிகமாயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அதிக பணம் பெட்டரா வர்ஸ்டான்னு நீங்க தான் தேர்வு செய்ய போறீங்க. சோ பணம் பெருகக்கூடியது. அது எப்படி உங்க பக்கம் ஈர்த்து இன்னும் பெருக்கிக்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. பணத்தை நேசிக்க ஆரம்பிங்க. அது சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்புங்க. பாசிட்டிவான எண்ணத்தை வைங்க. அடுத்து நம்பர் 2, தடங்களை உடைக்கணும். பணமின்மையை உருவாக்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அபண்டன்ஸ் பிளாக் ஆகிறது தான். அதாவது நமக்கு நிறைவா பணம் வந்துகிட்டே இருக்கும், ஆனா ஏதோ ஒண்ணு அதை பிளாக் பண்ணி தடுத்து வச்சுக்கும். இது 2 கட்ட நிலைமையில இருக்க மக்களுக்கு சரியா பொருந்தும். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை குறைவா இருக்கும். பணத்து மேல இருக்க எண்ணங்கள் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். என்ன பணம், அதுதான் நம்மள ஆட்டி வைக்குது அப்படின்னு பணத்து மேல நம்பிக்கை குறைபாடு இருக்கிறதுனால பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாம அதை பிளாக் பண்ணிப்பாங்க. பணத்தட்டுப்பாடு கம்மியாகி நிறைய செல்வத்தை அடையிற சூழலை நீங்க கான்சியஸா உருவாக்கி பணத்தை ஈர்க்க நினைச்சாலும் உங்களுக்கே தெரியாத ஆழ்மனதில் இருக்க தடைகள் அந்த பணத்தை அடைய விடாது. உங்களுக்கே தெரியாம உங்க ஆசைகளுக்கு எதிரா அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். பணம் மேல வச்சிருக்க நெகட்டிவான நம்பிக்கை உங்களோட சொந்த ஆசைகளையுமே எதிர்த்து நிற்கும். உதாரணத்துக்கு, உங்க அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. உங்க கூட அதிகமா பேசுறதில்ல, உங்களுக்காக பெருசா நேரம் செலவழிக்கிறதில்ல. ஆனா பணத்தோட ஓரளவுக்கு வசதியான வாழ்க்கை தான் வாழுறீங்க. இருந்தாலும் இந்த சூழல்ல பணம்ங்கிறது நிறைய வேலை வாங்கும். ஃபேமிலி கூட நேரம் செலவு பண்ண விடாது. நிறைய பொறுப்புகள் இருக்கும். எதுலயும் கவனம் செலுத்த முடியாது. பிடிச்சதை செய்ய முடியாது. சுத்தி இருக்க மக்களை காயப்படுத்த வைக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் ஆழ்மனதுல பதிஞ்சிரும். சின்ன வயசுலதான் இது நடந்திருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மெச்சாரிட்டி வந்து ஓகே பணம் நமக்கு அவசியம்னு நினைப்போம். ஆனா பணம் கிடைக்காது. ஏன்னா சின்ன வயசுல நீங்க ஆழ்மனசுல பணத்தை பத்தி பதிவு செஞ்ச நம்பிக்கைகள் இப்ப தடையா இருக்கும். அதை நீங்க கான்சியஸாவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. நம்ம நல்லாதான பணத்தை பத்தி யோசிக்கிறோம் இப்படியெல்லாம் நினைப்போம். பட் ஆழ்மனதுல நீங்க பணத்தை பத்தி வச்சிருக்க நம்பிக்கை தான் இதுக்கெல்லாம் காரணம். சில சமயம் அப்பா அம்மா இல்ல கூட இருக்க சொந்தக்காரங்கள்லாம் பணத்தை பத்தி நெகட்டிவா சொல்லுவாங்க. பணம் என்ன மரத்திலையா காய்க்குது, சிக்கனமா செலவு பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதுவுமே உங்களை அறியாம அன்கான்சியஸா உங்களோட பிஹேவியரை பாதிக்கும். பணம் மேல நீங்க நெகட்டிவான நம்பிக்கையை உருவாக்கிப்பீங்க. நம்ம வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி சுத்தி சுத்தி கெட்டதா நடக்குது, ஏன் பஞ்சமா இருக்கு, வறுமையா இருக்கு, இப்படிதான் குடும்பத்துல நடக்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த நினைப்புமே பணம் உங்ககிட்ட வந்து சேர்றத தடுக்கும். ஒரு தடவை காசு இல்லாம வறுமையில கஷ்டப்பட்டதும் வறுமைன்னு அதையே வெளிப்படுத்துறப்போ அந்த வறுமையை மட்டும் தான் நீங்க ஈர்ப்பீங்க. பணம்ங்கிறத உங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடியதா நீங்க பாத்தீங்கன்னா அது எவ்வளவுதான் உங்க பக்கத்துல வந்தாலுமே அதை உங்களால அடைய முடியாது. பணத்தை நிறைய ஈர்க்கணும்னா அதுக்கு நம்பணும். நான் பண மழையில நனைய தகுதியானவன்னு நம்பணும். சின்ன வயசுல பணத்தை பத்தி ஆழ் மனசுக்குள்ள வச்சிருக்க நெகட்டிவான நம்பிக்கைகள் எல்லாம் மாத்திக்கணும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க உண்மையாவே பணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, தூங்குறப்ப பணத்தை பத்தி எந்த மாதிரியான கனவுகள் வருது, இது எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. அப்பதான் ஆழ் மனசுல என்ன இருக்குன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பணத்தை பத்தின நம்பிக்கையும் மாத்த முடியும். அடுத்து நம்பர் 3, கிராட்டிடியூட். நன்றி உணர்வை பயிற்சி செய்யணும். பணத்தை பத்தி பாசிட்டிவா சிந்திச்சு ஏற்கனவே உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுதான் பெருகும். நெகட்டிவ் எண்ணங்கள் மேல கவனம் செலுத்தினா நீங்க பிரச்சனைகளையும் சவால்களையும் தான் அதிகமா எதிர்கொள்ளுவீங்க. அதுவே பாசிட்டிவான சிந்தனைகள் அதிகமா இருந்தா பணத்தையும் நிறைவையும் தான் அதிகமா இருப்பீங்க. சோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லி இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணிக்கணும். இதுதான் நிறைய பணத்தையுமே ஈர்த்து கொடுக்கும். என்கிட்ட ஒரு பர்ஸ் வாங்க காசு இல்லையே,
சிங்கப்பூருக்கு டூர் போக காசு இல்லையேன்னு இல்லாததை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காம என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லிட்டு இவ்ளோ இருக்கு என்கிட்ட, இந்த பொருள் வாங்க என்கிட்ட காசு இருக்கு, இப்படி இருக்கிறத நினைச்சு ஃபோக்கஸ் பண்றப்போ நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் கிடைக்கும், நிறைவும் கிடைக்கும். எதுவா இருந்தாலும் இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. இருக்கிற பணத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நிறைய பணத்தை ஈர்க்க முடியும். அதே மாதிரி உங்களை சுத்தி பாசிட்டிவான மக்களையும் சக்சஸ்ஃபுல்லான மக்களையும் வச்சுக்கோங்க. நெகட்டிவான ஆளுங்களை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நெகட்டிவ் ஆளுங்க உங்களே அறியாம கூட உங்க எண்ணங்கள் மேல பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அதனால முடிஞ்ச அளவு அவங்கள தவிர்த்துக்கிறது நல்லது. வெறும் பாசிட்டிவான மக்கள் கூட நீங்க நிறைய நேரம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கப்போ அவங்களோட அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உங்களால அப்படியே கெட்டியா பிடிச்சுக்க முடியும். உங்க நம்பிக்கையும் பெருசாகும், பணத்தையும் வேகமா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். தினமும் காலையில எழுந்திரிச்சதும் எனக்கு கிடைச்ச பணம், கிடைச்சுக்கிட்டு இருக்க பணம், இனி கிடைக்க போற பணம், இது எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன். நான் இப்போ ஈர்த்துக்கிட்டு இருக்க பணத்துக்கும் நன்றியோட இருக்கேன். இப்படி காலையில எழுந்து நன்றியோட உங்க நாளை துவங்குங்க. சின்ன சின்ன பொருளுக்கும் நன்றியை ஃபீல் பண்ணுங்க. ஒரே ஒரு குண்டூசி இருந்தா கூட அதுக்காக நீங்க நன்றி சொல்லணும். மேபி அது உங்களுக்கு பெருசா பயன்படாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில அதோட உதவி இருக்கதான் போகுது. சோ கிடைச்சிருக்க சின்ன பொருளுக்கு கூட நன்றி சொல்லணும். நன்றியோட இருக்கப்போ நமக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னும் பெட்டரா பண்றதுக்கு ஒரு டைரி எடுத்து காலையில எழுந்ததுமே நீங்க எதுக்கெல்லாம் நன்றியோட இருக்கீங்களோ அதை ஃபீல் பண்ணி எழுதுங்க. நன்றி உணர்வும் உங்க பணத்தை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண தடையா இருக்கக்கூடிய பிளாக்கை நீக்கிடும். அடுத்து டிப் நம்பர் 4, விக்டிம் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரணும். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும், நான் மட்டும்தான் வறுமையில கஷ்டப்படுறேன், நான் பாவம், இந்த மாதிரி நடந்துக்கிறத நிப்பாட்டுங்க. இதை மாத்துறது கொஞ்சம் கடினம்தான், ஆனா கண்டிப்பா மாத்த முடியும். நிறைய பேரு ஏன் இந்த மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா வாழ்க்கையில சில பொறுப்புகள் எடுத்துக்க அவங்களுக்கு ரொம்ப பயம். அதனாலதான் எஸ்கேபிசமுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களை எது ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ண வைக்குது, சக்தி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ண வைக்குதுன்னு முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்த விக்டிம் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வர முடியும். உங்க வாழ்க்கையில இருக்க மத்த மக்கள் உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு நல்லா காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? மத்தவங்க கிட்ட மொத்த பவரையும் கொடுத்துட்டு அதுக்காக இப்போ உட்காந்து வருத்தப்படுறீங்களா? பணத்தை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போனதுக்கு நான் பொண்ணா பிறந்ததுதான் காரணம், பையனா பிறந்ததுதான் காரணம், இப்படி உங்க ஜெண்டர் மேலேயே பழி போட்டுக்கிறீங்களா? இதெல்லாம் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க விக்டிமா நடந்துக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ இந்த எண்ணங்களை மாத்திக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க தான் பூர்த்தி பண்ணணும். அடுத்தவங்க செய்வாங்க, அடுத்தவங்க தருவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்க தான் உங்களுக்கு பொறுப்புங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. எல்லா கலாச்சார மக்களும் ஆண் பெண்ணு எல்லா ஜெண்டர்ஸும் பணக்காரங்களா இருக்காங்க தான். ஆண்கள் மட்டும்தான் பணக்காரங்கன்னு சொல்ல முடியுமா? இந்திய மக்கள் மட்டும்தான் பணக்காரங்க, வேற எந்த நாட்டு மக்கள் கிட்டயும் பணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்களும் சம்பாத்தியம் பண்ணதான் செய்யறாங்க, பணக்காரர்களும் சம்பாதிக்கிறாங்க தான். பணத்துக்கு ஆள் யாரு, அவங்க பதவி என்ன, இதெல்லாம் தெரியாது. யார் அதை விரும்பி கேட்கறாங்களோ அவங்க கிட்ட பணம் போகும். நெகட்டிவா நம்மளை தாழ்த்தி நம்மளே எல்லாத்துக்கும் பிளேம் பண்றப்போ நம்ம மேலேயே நமக்கு வெறுப்பு வரும். சோ இந்த விக்டிம் மைண்ட் செட்டை நீங்க மாத்திக்கணும். அதே மாதிரி இப்ப நீங்க இருக்க கஷ்டமான நிலைக்கும் வேற ஒருத்தங்க தான் காரணம்னு அவங்க மேல பழி போடக்கூடாது. உங்களோட இந்த நிலைமைக்கு நீங்க மட்டும்தான் காரணம். அதை மனசார சந்தோஷமா ஏத்துக்கோங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள செல்வம், நிறைவு எல்லாத்தையும் கொண்டு வாங்க. இப்போ நீங்க என்ன ஹேபிட்ஸ் வச்சிருக்கீங்களோ, இதெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். அப்பதான் பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்பெடுத்துக்கிறப்போ எல்லாமே மாற ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் மாத்தி அமைக்க முடியும். விக்டிமான பாவம்னு உட்கார்ந்துருக்காம, அடுத்தவங்க மேல பழிய போடாம, அடுத்தவங்கள சார்ந்து உட்கார்ந்துருக்காம நீங்களே எல்லாத்துக்கும் பொறுப்பேத்துக்கோங்க. டிப் நம்பர் 5, உங்ககிட்ட எல்லாமே இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். ஏற்கனவே காசு உங்ககிட்ட இருக்க மாதிரி நீங்க நம்பிக்கையோட கற்பனை செய்யறப்போ அதையே நீங்க ஈர்க்கவும் முடியும். நீங்க எந்த எனர்ஜியை வெளியிடுறீங்களோ அதை தான் ஈர்ப்பீங்க. கற்பனையோட சக்தி ரொம்பவே அதிகமானது. உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி எதையும் கற்பனை செஞ்சுக்க கூடாது. யதார்த்தமா எல்லாமே இருக்குங்கிற நினைப்போட கற்பனைகளை செய்யணும். உங்ககிட்ட பணம் இருந்தா நீங்க எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்களோ அதே உணர்வுகளையும் வெளிப்படுத்தணும். நீங்க வேணும்னு அடைய நினைக்கிற விஷயங்களை அடைய பாசிட்டிவான உணர்வுகளை அதிகமா வெளிப்படுத்துங்க. நிறைய காசு வச்சு நல்லா ஊர் சுத்துற மாதிரி, பிடிச்சதை வாங்கிக்கிற மாதிரி கற்பனை செய்யுங்க. டீட்டெயில்டா கற்பனை செய்யுங்க. டிப் நம்பர் 6, ஸ்கிரிப்ட் எழுதணும். படத்துக்கு கதை எழுதுற மாதிரி தான் இதுவும். நீங்க எப்படி பணக்காரனா வாழணும், என்னெல்லாம் வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு கதையை எழுத போறீங்க. இந்த கதை எழுதுறப்போ நீங்க முழுசா கற்பனை பண்ணிக்கிட்டே எழுதணும். அப்படியே முழு உணர்வையும் வெளிப்படுத்தி ஃபீல் பண்ணி எழுதணும். இப்படி கதைகளை எழுதி நீங்க ஆசைப்பட்ட பணத்தை ஈர்க்க நினைக்கிறப்போ அது வேகமா வேலை செய்யும். ஏன்னா இதுல கதை இருக்கு, கற்பனை இருக்கு, எமோஷன்ஸும் இருக்கு. பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு நீங்க டயலாக் எழுதுவீங்க. சும்மா நார்மல் கதை மாதிரி இல்லாம முதல்ல சீன்ஸை நீங்க யோசிச்சுக்கணும். இப்ப பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி எழுதணும். ஒவ்வொரு டீட்டெயிலும் விடாம எழுதணும். படத்துல பின்னாடி என்ன கடை இருக்கணும், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கணும், யாரெல்லாம் நிக்கணும், யாரு டீ குடிக்கணும், இப்படி சின்ன சின்ன டீட்டெயில்ஸா ஒவ்வொரு சீனுக்கும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் டீட்டெயில்டா நீங்க எழுதணும்.
சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட கற்பனை பண்ணிக்கிட்டே எழுதுங்க, யார் தடுக்க போறா? உதாரணத்துக்கு, மாளிகை மாதிரி இருக்க என்னோட பெரிய வீட்ல சொகுசு பெட்ல ஏசி ரூம்ல நான் முழிக்கிறேன். தூங்கி முழிக்கிறப்பவே எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லி எழுந்துக்கிறேன். ஜன்னல் வழியா சூரிய ஒளி என் மேல படுது, சுத்தி எல்லா இடத்துலயும் படுது, எல்லாமே சூரிய ஒளியால ஜொலிக்க ஆரம்பிக்குது. இப்படி முதல் சீனை செட் பண்ணிக்கணும். என்ன வேணுமோ அதை ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிட்டு சொல்லிக்கோங்க. எவ்வளோ வருமானம் வேணும், எவ்வளோ முதலீடு பண்ணுவீங்க, எவ்வளோ பெரிய பணக்கார எண்ணத்தை நீங்க அடைய போறீங்க, இப்படி எல்லாத்தையுமே நீங்க குறிப்பிட்டு சொல்லணும். பாசிட்டிவான உணர்வுகளையும் கூட சேர்த்துக்கணும். எழுதுறப்பவே ஃபன்னா, ஜாலியா, உற்சாகத்தோட, நன்றி உணர்வோடு எழுதணும். எவ்வளோ அதிகமா எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகுதோ அவ்வளோ ஆழமா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது பதியும். ஸ்கிரிப்டை மொத்தமா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை சத்தமா ரீட் பண்ணுங்க. ஒவ்வொரு சீனா ரீட் பண்ணிட்டு கண்களை மூடி அதை அப்படியே ஒரு தடவை ஃபீல் பண்ணி கற்பனை பண்ணி பாருங்க. முழுசா அந்த சீன்குள்ளேயே மூழ்கிடணும். இதுதான் ஆழ் மனசுல தடத்தை நல்லா பதிக்கும். பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு சிறந்த கருவி இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது தான். நல்லா டீட்டெயில்டா நீங்க எழுதுனா நீங்க வச்சிருக்க நம்பிக்கைகள், எண்ணங்கள் இதெல்லாத்தையும் மாத்தி அமைக்க முடியும். இதை தினசரி பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. உங்களோட இந்த வாழ்க்கையில பண மழையே கொட்டும். அடுத்து டிப் நம்பர் 7, ஹை வைப்ரேஷன்ஸ் இருக்க மாதிரி வளையத்தை கட்டமைக்கணும். பணத்தை ஈர்க்க சிறந்த ஆன்மீக வழிகள்ல இந்த அதிக வைப்ரேஷனல் வளையத்தை உருவாக்குறதும் ஒண்ணு. அதாவது எண்ணங்கள், நம்பிக்கைகள், உணர்வுகள் இதெல்லாம் வச்சு பெரிய வைப்ரேஷன் வளையத்தை உருவாக்கணும். இது நம்ம மேனிஃபெஸ்டேஷனை வேகமாக்கும், சீக்கிரம் பணத்தை ஈர்க்கவும் வைக்கும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு பணம் அதிகமா வேணும்னா உங்க எண்ணங்கள் பணத்தை சார்ந்தே இருக்கணும். பணத்து மேல பாசிட்டிவான நம்பிக்கை இருக்கணும், உணர்வுகளும் பாசிட்டிவா இருக்கணும். அப்பதான் உங்களை சுத்தி இருக்க அந்த வைப்ரேஷன் வலுவா இருக்கும். புத்தர் சொல்லியிருக்காரு, நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுவாதான் நீங்க ஆவீங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதுதான் ஈர்க்கவும் செய்வீங்க. நீங்க எதை கற்பனை செய்யறீங்களோ அதை உருவாக்கவும் செய்வீங்க. சோ பணம் வேணும்னா நீங்க வெளியிடுற ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் அதை சார்ந்துதான் இருக்கணும். சினிமேட்டிக்கா சொல்லணும்னா, நீங்க விடுற மூச்சு காத்துல கூட பணத்தை இருக்கிறதுக்கான ஃப்ரீக்வன்சி இருக்கணும். சுத்தி பணத்தை இருக்கிற வளையத்தை கட்டமைச்சுக்கோங்க. அடுத்து டிப் நம்பர் 8, பணம் ரீதியா சுதந்திரத்தை அடைய முயற்சி செய்யுங்க. பணம்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அந்த பணமே நம்மள கட்டி போட்டு வச்ச மாதிரி இருக்கும். சுதந்திரமா இருக்க முடியாது, ஏதோ ஜெயில அடப்பட்டிருக்க மாதிரி உணர்வு இருக்கும். அதிக பணம் இருந்தாலுமே நமக்கு போதுமானதா இருக்காது. நம்ம அடுத்தவங்க கிட்ட கையேந்தாம நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கான காசு இருக்கிறது தான் உண்மையான பணம் சார்ந்த சுதந்திரமே. பண சுதந்திரம்லாம் அந்த அளவுக்கு சிறந்ததில்ல, போதுமானதில்ல, மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அடுத்தவங்க கிட்ட கையேந்தாத அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குன்னு நினைக்கிறப்போ உங்களோட தேவைகள் அதிகமா இருந்தாலுமே, அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய கோடிக்கணக்கில் பணம் தேவைப்பட்டாலுமே அது உங்க கையில இருக்கும். ஏன்னா நீங்க உங்களை சார்ந்துதான் இருக்கீங்க. என் தேவைகளை பூர்த்தி பண்ண பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. சோ உங்க தேவை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை உங்களால பூர்த்தி பண்ணிக்க முடியும் இந்த பண சுதந்திரம் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சு. இதெல்லாம் சிறந்ததில்லைன்னு நீங்க ஆழ் மனசுக்குள்ள நெகட்டிவ் நம்பிக்கைய வச்சா உங்களால பணத்தை ஈர்க்க முடியாது. நான் தகுதியானவன், எனக்கு பணம் ரீதியா சுதந்திரம் கிடைக்கும்னு நம்புங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. நீங்களா இருந்து வெற்றியை காணுங்க. போதுமான அளவுக்கு காசை நீங்க நிலையா கட்டமைக்கணும்னா பல வழிகள்ல இருந்து வருமானம் வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய முதலீடுகளை செய்யலாம், வாடகைக்கு விடலாம், ஸ்டாக்ஸ் வாங்கலாம். இப்படி பேசிவான இன்கம்மை கட்டமைக்கணும். எது வேணும்னு கேட்குறோமோ அது கண்டிப்பா கிடைக்கும், நம்ம மனசார இறங்கி வேலை செஞ்சா. இந்த 8 டிப்ஸை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேபி இதுல நான் சொன்ன சில தவறுகளை நீங்க செய்யலாம், அறிஞ்சு செய்யலாம், அறியாமலும் செய்யலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க அறியாம ஆழ்மனசுக்குள்ள பணத்து மேல நெகட்டிவான நம்பிக்கைகளை கூட விதைச்சிருக்கலாம். பணம் வேணும், பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா பணத்து மேல இருக்க எண்ணத்தை மாத்தணும், பணத்தை பாசிட்டிவா பார்க்கணும். இந்த 8 டிப்ஸும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நீங்க பணத்தை ஈர்க்க உதவும். இதை தாண்டி உங்ககிட்ட சில டிப்ஸ் இருந்தா அதையுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். நன்றி.